வெல்கம் டு ஜானிவா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? மேம் சிஜிபி வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த கால்குலேஷனுடைய ஒரு ஸ்டெப்ஸுமே தான் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா? ஸோ ரிசல்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ 1 to 9 இப்போ நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் செமஸ்டருக்கு பார்க்குறீங்கன்னா, ஸோ 9 சப்ஜெக்ட்ஸ் வந்து வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் 7 எக்ஸாம் எழுதுகிற மாதிரியும் 2 வந்து லேப். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதோடைய சிஜிபி வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓ கிரேட் அப்படின்னா 10, ஸோ ஏ ப்ளஸ்னா வந்து 90, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றது 80, பி ப்ளஸ் 70, பி வந்து பார்த்தீங்கன்னா 6, சி வந்து பார்த்தோன்னா 5, தட் இஸ் 50. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து இந்த ரிசல்ட்டில் வந்து எது எது டிஸ்பிளே ஆகும்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த சீரியல் நம்பர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் டைட்டில், சில நேரத்தில் சப்ஜெக்ட் டைட்டில் கூட வராது. ஸோ அந்த சப்ஜெக்ட் கோட் வரையிலும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிரேட் வந்து வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன கோட்க்கு என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த கிரேடுக்கு, அதாவது இப்போ நமக்கு வந்து ஏ கிரேட் வந்திருக்கு, இப்போ பி ப்ளஸ் வந்திருக்கு, இப்போ ஏ ப்ளஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஏ அப்படின்னும்பொழுது அதுக்கு நம்ம கீழே என்ன இருக்குது பாருங்கள், 80. ஸோ 8 தான் அதோடைய வேல்யூ. ஸோ அப்போ அந்த கிரேட் பாயிண்ட்டை அப்படியே போட்டு வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ், ஒரு பேப்பருக்கு என்னென்ன கிரெடிட்ஸ் இருக்குன்றதுல இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த தியரிட்டிக்கல் பேப்பர்ஸ், அதாவது நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதக்கூடியது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 3 கிரெடிட் வந்து பர் பேப்பருக்கு வருது. ஸோ அது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கிரெடிட் இருக்குது. ஸோ அந்த கிரெடிட்ஸை கவுண்ட் நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 25 வந்து வருது. அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ அந்த கிரேட் பாயிண்ட்ஸ் நாம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த கிரேட் பாயிண்ட் இன்டூ வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட். ஸோ நம்ம எவ்வளோ கிரெடிட் எடுத்துருக்கோமோ அது ரெண்டுத்தையும் இது பண்ணும்போது ஜி இன்டூ சி. ஸோ அந்த ஜி இன்டூ சி அப்படின்ற ஒரு வேல்யூ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பாயிண்ட். ஸோ அந்த கிரேட் பாயிண்ட்டும் கிரெடிட்ஸும் நான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஸோ அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஜிபிஏ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு இயருக்கு மட்டும் நீங்கள் போடுறீங்க, ஒரு செமஸ்டரோடைய ரிசல்ட்டை மட்டும் வச்சு போடுறீங்கன்னா அந்த ஜிபிஏ தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஜிபிஏ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜி இன்டூ சி, நம்மளோட கிரேட் பாயிண்ட்டை நம்ம வந்து கிரெடிட்டோட மல்டிப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதனுடைய ஓவர் டோட்டல், தட் இஸ் 221 இருக்கு, 211 இருக்குது பாருங்கள். அந்த 211 டிவைடட் பை அந்த சி வந்து நமக்கு கிரெடிட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25. ஸோ அதோடைய கவுண்ட் வந்து பார்த்தோன்னா 25. ஸோ அப்போ இந்த 211 டிவைடட் பை 25 போட்டு பார்த்தோம் அப்படின்னா 8.44 அப்படின்றது நம்மளுடைய ஜிபிஏ. ஸோ இதே வந்து இப்போ நம்ம 2 செமஸ்டர் போட்டோம், இப்போ நம்ம சிஜிபிஏ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எப்படி அதை பார்க்கலான்னா, ஸோ அதே ஃபார்மேட்டை மறுபடியும் நம்ம ஃபாலோ பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு என்னெல்லாம் பண்ணமோ, ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நமக்கு வந்து டோட்டல் வந்திருக்கும், சப்ஜெக்ட் கோடு வந்திருக்கும், சப்ஜெக்ட் டைட்டில், கிரேட் இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அதே மாதிரி போட்டுக்கிட்டு, அப்போ இதோடைய டோட்டல் வந்து பார்த்தோன்னா மேலே நமக்கு என்ன வந்திருக்கு, அந்த ஜி இன்ட்டு சி நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கு, 211 சொல்லி வந்திருக்கா? ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது 220 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அப்போது இதோடைய வேல்யூ வந்து இப்போ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 220 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ரெண்டுமே அதே மாதிரி கால்குலேட் பண்ணும்போது இப்போ மேலே உள்ளதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8.44 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அண்ட் தென் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த செமஸ்டரில் வந்திருக்கக்கூடியது 8.8 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணி ரெண்டு டோட்டலாக ஆட் பண்ணி டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அந்த வேல்யூ தான் டோட்டல் சிஜிபிஏ. ஸோ இது வந்து 2 செமஸ்டருக்கு. இதே வந்து இப்போ நம்ம 3rd செமஸ்டருக்கு என்ன பண்ணோம்னா, இதே மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அப்போ வந்து இதே வேல்யூ மாதிரி எல்லாத்தையுமே அந்த பாட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக வந்து இந்த 2ன்னு சொல்லி இங்கே போட்டிருக்கல, ஆவரேஜ் ஆஃப் செமஸ்டர் 1 and 2 போட்டோம்ல, அப்போ நம்ம 3 செம் அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 3 வேல்யூ டிவைட் பை 3 அப்படின்னு நம்ம போட்டு பார்க்கும்பொழுது அப்போ நமக்கு வந்து என்ன வரும் பார்த்திங்கன்னா, அந்த பேலன்ஸ் உள்ள செமஸ்டர் இது வரும். ஸோ 4th வரும்போது அதோடைய கிரேட் என்னவோ அந்த கிரேடையும் இப்போ போட்டுட்டு, ஸோ இது மொத்தமாக நீங்கள் கவுண்ட் பண்ணி டிவைட் பை 4 போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வர்றது தான் ஃபைனல் சிஜிபிஏ. ஸோ இந்த சிஜிபிஏ வந்து நீங்கள் ஈஸியாக கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஏ அப்படி சொல்லி கால்குலேட் பண்ணிடுறீங்க. அண்ட் தென் அதாவது அந்த கிரேட் பாயிண்டோடைய லெவலை நீங்கள் கால்குலேட் பண்ணிடுறீங்க. அடுத்து உள்ளதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிஜிபிஏ. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அண்ட் தென் 3rd 4 இது எல்லாமே வந்து எத்தனை செமஸ்டர் வருதோ அந்த அத்தனை செமஸ்டருக்கும் அந்த வேல்யூ நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சிஜிபிஏ வந்து நமக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சிஜிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான நம்ம சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டியூஷன்ஸ்க்கான இதுவுமே நான் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ டியூஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஸோ வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் டியூஷன்ஸ், எம்பிஏக்கான ஆன்லைன் டியூஷன்ஸுமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.